ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இந்த வெயில் காலத்துல உடம்ப நல்ல குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய வாயில வச்சதும் கரையிற மாதிரியான நல்ல சில்லுன்னு ஒரு சூப்பரான ரெசிபி தான். இதை நீங்க இஃப்தார் டைம்ல நோன்பு திறக்கிறதுக்காகவும் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான்ல ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி இந்த ஜவ்வரிசியை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் மாவு ஜவ்வரிசி எடுக்கிறத விட நைலான் ஜவ்வரிசி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துலேயே ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு. இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த ஜவ்வரிசியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு சூடானதுமே இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி சேர்த்த உடனேவே ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இல்லைனா நம்ம சேர்த்த ஜவ்வரிசி எல்லாமே அடியில் போயிட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கும். இந்த ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்து கண்ணாடி பதமாக வரணும். ஸோ அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். லைட்டாக அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். நம்ம ஊற வச்சுருந்ததுனால இந்த ஜவ்வரிசி எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதமாக வெந்துருச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்ககிட்ட பிஸ்தா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இந்த கலர் தான் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்த கலர் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வரிசியை வடிகட்டி எடுத்துடலாம். லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டிங்கனாலே போதும், எல்லாமே ஈஸியாக வந்துடும். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வேறொரு பாத்திரத்தில் நான் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி லைட்டாக சூடானதும் நான் இதில் 5 கிராம் அளவுக்கு அகரகரை எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நூல் டைப்பில் இருக்கிற அகரகர் தான். சீக்கிரமாக கரையணுங்கிறதுக்காக நான் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சூடாக இது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இந்த தண்ணி 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது எல்லாமே கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் 600 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பாலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் நல்லா பொங்கி வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நான் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு அரை கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே ஃபுல்லாக கரையணும். ஸோ அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இதில் சேர்த்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க அகரகரை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும் போது அப்படியே டைரெக்டாக பாலில் ஊற்றிடாம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அகரகரை ஏதாவது கரையாமல் இருந்ததுன்னா நம்ம வடிகட்டும் போது தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை பாலோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசியை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஜவ்வரிசி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கும் போது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பாலில் சேர்த்து கலந்து விடும்போது எல்லாமே நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ட்ரேல ஊற்றி நம்ம செட் பண்ண போகிறோம். நான் இங்கே கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் இதை சாதாரண பிளேட்டில் கூட ஊற்றி செட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேல நான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது செட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத இதில் ஊற்றிடலாம். மேலே இருக்கிற நுரை எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக எடுத்து விட்டுருங்க. மீதி இருந்ததை நான் இந்த மாதிரி குட்டி குட்டி சிலிகான் மோல்டில் ஊற்றிக்கிட்டேன். இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்தில் சூப்பராக செட் ஆயிரும். செட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையானப்போ சில்லுன்னு கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு பாருங்க. ஒரு கத்தி வச்சு லைட்டாக ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கவுத்துனீங்கன்னா ஈஸியாக வந்துடும்.
இதை வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பால் ஜவ்வரிசியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காம நல்ல பியூர் ஒயிட் கலரில் இந்த அளவுக்கு நல்ல அழகாக 2 லேயராக பிரியக்கூடிய சூப்பரான ஜெல்லி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். இந்த தண்ணி வந்து லைட்டாக சூடானதும் இப்போ இதோட நான் வந்து 5 கிராம் அளவுக்கு அகர் எடுத்திருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து இந்த மாதிரி நூல் டைப்பில் இருக்கிற கடற்பாசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பவுடர் டைப்பில் இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜெலட்டின் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாக சூடாக இது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். நம்ம வந்து லைட்டாக அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டா போதும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இது எல்லாமே இந்த அளவுக்கு ஃபுல்லாக கரைஞ்சிரும். இப்போ இதோட நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து இதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே ஃபுல்லாக கரையணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதோட நான் வந்து 200 ml அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கடற்பாசியும் நம்ம சேர்த்து தேங்காய் பாலும் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு இதை வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா கொதிச்சு பொங்கி வரும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து இன்னும் ஒரு 2-3 தடவை நல்லா பொங்கி வர அளவுக்கு இது கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கடற்பாசி வந்து உங்களுக்கு பிங்க் கலர்ல வேணும்னா நீங்க பிங்க் கலர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கிரீன் கலர் வேணும்னா கிரீன் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஆனால் நான் இன்னைக்கு வந்து எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல, அப்படியே இந்த ஒயிட் கலர்லேயே தான் நான் வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து ஒரு ட்ரேல ஊற்றி நம்ம செட் பண்ணிடலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் இருந்தாலும் நீங்கள் அதிலேயே ஊற்றி செட் பண்ணிக்கலாம். இதை ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு ஊற்றுங்க. ஏன்னா கடற்பாசி ஏதாவது கரையாமல் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வடிகட்டும் போது தனியாக எடுத்துடலாம். இப்போது இதுக்கு மேலே இருக்கிற பபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம். அப்போ தான் இது வந்து செட் ஆனதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது இது வந்து ஒரு 3 to 4 மணி நேரத்தில் நல்லா சூப்பராக செட் ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நல்லா சூப்பராக செட் ஆயிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே ட்ரேலையே வச்சுக்கிட்டு கூட உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்ல டபுள் லேயராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நான் வந்து எந்த ஃபுட் கலரும் சேர்க்காம ஒயிட் கலர்லேயே வச்சுருந்ததுனால நல்ல பியூர் ஒயிட் கலரில் ஒரு லேயரும் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லேயரும் வந்திருக்கு. சப்போஸ் இதில் வந்து நீங்கள் பிங்க் கலர் சேர்த்துருந்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான பிங்க் கலர் லேயர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க 2 வகையான ஜெல்லியையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.